செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு முடினூர் வெர்சஸ் இளையாங்கனி. இளையாங்கனி டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. முடினூர் ஃபீல்டிங். 6 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ண வேண்டும். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் பிரைஸ் சென்டர் மேட்ச்சுக்கு போவாங்க. செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு இளையாங்கனி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரேம், சிரில். ஸ்ட்ரைக் பிரேம், நான் ஸ்ட்ரைக் சிரில். ஓப்பனிங் பவுலர் முடினூர் அணிக்காக பிரகாஷ். முதல் பந்து பிரகாஷ். இன்னும் ஆஃப் சைடில் அடிச்சுக்காருங்க. ஃபர்ஸ்ட் பந்து 4 ரன்கள். ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அப்படி தாங்க ஃபர்ஸ்ட் பாலே 4 அடித்தார். கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் 4 பந்துகளுக்கு 4 4 ஒரு 6 அடித்தாருங்க. அதே ஸ்டார்ட் எங்கே விட்டாரோ அங்கேயே தொடங்கியிருக்காரு. முதல் பந்திலே 4 ரன்கள். நல்ல ஸ்டார்ட்ஸ் இளையாங்கனி அணிக்கு. இரண்டாவது பந்து நல்ல கம்பேக்ங்க. நல்லா போட்டு ஸ்விங்காக வந்து பால் லைட்டாக உள்ளே வந்துச்சு, அதனால் ரைட் பால், டாட் பால் ஃபர்ஸ்ட். இரண்டாவது பந்து நல்லா எடுத்திருக்காங்க. பிக்கப் ஷாட்டுங்க. சான்ஸ் வெல் டேக்கனுங்க. தனது விக்கெட்டை இழந்தாருங்க பிரேம். நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது, ஆனாலும் அதை கண்டினியூ பண்ண முடியல. அவரோட விக்கெட் பெரிய லாஸ் இளையாங்கனி அணிக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வினோத். ஸ்ட்ரைக். நல்லா வெளியே குத்தி உள்ள வருதுங்க பால். நல்ல டாட் பால். 1 more டாட் பால். முதல் பந்துக்கு 4 ரன்கள் கொடுத்தாலும் அடுத்து 2 டாட் பால் வச்சு ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்ல ஒரு பந்து வச்சு நல்ல ஸ்டார்ட்ஸ். நல்ல ஏர்கர் லென்த் இருந்தது. சான்ஸில் ரன்னுக்கு டாட் பால். நல்லா அந்த பக்கம் மழை அழகாக தெரியுது பாருங்க. சூப்பராக இருக்கு பாருங்க. பிளேஸ் நல்லா அழகாக இருக்கு. கடைசி பந்து நல்லா ஆஃப் சைடு செல்லமாக தட்டினாருங்க. பாயிண்ட்ல 4 ரன்களுங்க. ஒரு 4 ரன்களை பதிவு செய்துள்ளார் வினோத் அவரது பேட்லேருந்து. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. ஒரு விக்கெட் இழப்புக்கு இளையாங்கனி. அடுத்த பவுலர் பூவரசன். ஸ்ட்ரைக் சிரில். நல்ல ஒரு பந்து வச்சு லெக் பை இல்லாத காரணம் டாட் பால். பவுலரை பூவரசன் என்கிற பிராவோன்னு கூப்பிடுவாங்களா, பதிவு பண்ணுன்னு சொல்ல கேட்டுக்காங்க. நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். சான்ஸ் வெல் டேக்கனுங்க. 1 more டேக்கன் ஃப்ரம் தட் ஃபீல்டர். நல்ல கேட்ச். இரண்டாவது விக்கெட்டை இழந்தது இளையாங்கனி அணி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் விமல். ஸ்ட்ரைக்கில் 2 விக்கெட் எடுத்துக்காருங்க. நல்ல ஒரு பந்து வச்சு டாட் பால். நல்ல லென்த்தில் தான் விழுந்தது, ஆனால் பேட்ஸ்மேன் அதை மிஸ் பண்ணிட்டார் அந்த ஷாட்டை. அதனால் இது டாட் பால். நல்ல ஒரு அடிங்க லெக் சைடில். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1 ரன் மட்டுமே. கடைசி பந்து இரண்டாவது ஓவர். சான்ஸ் பெரிய ஷாட்டுக்கு. எஸ், வெல் ஷாட்டுங்க. அங்கே பாருங்க எங்கே போய் விழுதுன்னு. நல்ல ஷாட்டுங்க. பிக்கப் ஷாட் போல எடுத்தாருங்க வினோத் அவரது பேட்டில். ஃபர்ஸ்ட் 6 பதிவு செய்தாருங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 2 விக்கெட் இழப்புக்கு. அடுத்த பவுலர் நேதாஜி. நல்ல ஒரு ஷாட்டுக்கான எட்ஜி. சான்ஸ் 1 ரன் தாங்க. நல்ல அவுட் சைடு எட்ஜி. கீப்பரால் எடுக்க முடியல. 1 ரன் மட்டுமே. நேதாஜி அவர் ஒரு சிறந்த பவுலர், அந்த அணியின் கேப்டன். மீண்டும் ஒரு கீப்பர் கைக்கு வந்திருக்க. சான்ஸ் அவரால் எடுக்க முடியல. நல்லா ட்ரை பண்ணாருங்க. டாட் பால். நல்ல ஆஃப் சைடில் அடிச்சுக்காருங்க. சான்ஸ்
2G. நேதாஜி அவர் போட்ட 3 பாலுமே எஜ்ஜி தாங்க இருக்கு. 2 பால் கீப்பருக்கு போயிருக்கு, 1 பால் பாயிண்ட்ல போயிருக்கு. நல்ல ஒரு ஏர்கர் லென்த்தில் விழுந்ததுங்க. பேட்ஸ்மேனால் எடுக்க முடியாத மாதிரி பாலை நல்லா கால் உள்ள அடிபட்டுச்சு. டாட் பால். ஸ்டிக்கு ட்ரை பண்ணி அகல பந்தா போட்டுக்காருப்பா. ஃபர்ஸ்ட் வைட் இந்த ஓவரில். நல்ல ஷாட்டுங்க, பிக்கப் ஷாட்டுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி போயிடுச்சுக்காரங்க. எங்கே போகுது பாருங்க, எங்கேயே போயிருந்ததுங்க. லாங்கஸ்ட் 6ங்க இன்னைக்கு வினோத் அண்ணா பேட்ல இருந்து 2வது 6. நல்லா அடிச்சுக்காருங்க லெக் சைட்ல, மிட் விக்கெட்ல சான்ஸ். நல்ல ஒரு சேவுங்க, இல்லைங்க பவுண்டரி தடுத்தாரு, இருந்தும் 4 போயிடுச்சுங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29, 2 விக்கெட் இழப்புக்கு. அடுத்த பவுலர் மணி. நல்ல ஷாட்டுங்க விமல் பேட்ல இருந்து. 6 முதல் 6 பதிவு செய்தார் விமல் தனது அணிக்காக. அவரும் பேட்ல இருந்து முதல் 6 வந்திருக்குங்க. நல்ல ஷாட்டுங்க. முதல் பந்தே 6 அடிச்சுக்காரு இந்த ஓவரில். நல்ல கம்பேக், நல்ல ஒயிட் லைன்ல போட்டுக்காரு பாருங்க. விழுந்த பிச்சு தெரியுது பாருங்க. டாட் பால். நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. ஆனா இந்த பிக் ஓவரா கன்வெர்ட் பண்ணுவாரா? மீண்டும் ஒரு சைட்ல ஸ்டார்ட்டுங்க, அதுவும் 6 ரன்களுங்க. 1 more 6 இந்த ஓவர்ல விமல் பேட்ல இருந்து. நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்காரு, 2 6 அடிச்சுக்காரு 3 பந்துகளுக்கு. நல்ல கம்பேக், ரிவெஞ்ச் பால்னா இதாங்க. நல்ல கம்பேக், நல்ல யார்க்கு லைன்ல உள்ள விட்டு பவுல்ட தெரிச்சிச்சுங்க. அவுட், பால்ட் அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுரேஷ், ஸ்ட்ரைக். இவர் ஒரு நல்ல ஹிட்டர் இளங்கலை அணிக்கு. நல்லா ஸ்டார்ட் கொடுப்பாரா? 4வது ஓவர் தான் போயிட்டுருக்கு. நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா இளங்கலைக்கு ஒரு ஹோப்பாக இருக்கும். இவர் ஒரு ஆல்ரவுண்டர். நல்லா ஸ்டெப் அவுட் பண்ணி ட்ரை பண்ணாருங்க. ஆனால் அது மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து டாட் பால். 4வது ஓவரில் கடைசி பந்து. நல்ல ஷாட்டுங்க. போன போல ஸ்டெப் அவுட் பண்ணி ட்ரை பண்ணாரு, ஆனால் அது படலை. இந்த முறை எங்கேயோ போயிருக்குங்க. வினோத் அடித்த 6ஓட இது ரொம்ப லாங்குங்க இந்த மேட்ச்சில். நல்ல ஸ்டார்ட் சுரேஷ் அண்ணா பேட்ல இருந்து. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 47, 3 விக்கெட் இழப்புக்கு. இந்த ஓவரில் மட்டுமே 3 6 போயிருக்கு, அதனால ரன் எங்கேயோ வந்திருக்குங்க. ஆனால் அதே போல் இன்னும் இது போல் நிறைய ஷாட் தேவை இன்னும் 12 பந்துகளுக்கு. அதுதான் கேமுக்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். 2வது ஓவர் வீச வருகிறார் பூவரசனுங்க. பிராவோ, நல்ல ஒரு பந்து வீச்சுங்க. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருங்க அவருக்கு 5வது ஓவரில் இருந்து. ஃபர்ஸ்ட் பாலே நல்ல ஒரு டாட் பால். 2வது பந்து நல்லா ஸ்ட்ரைட்ல அடிக்கப்பட்ட பந்துங்க. பேட்ஸ்மேன் 2 ரன் வாய்ப்பா இல்லை, ஃபீல்டர் நல்லா குயிக்காக வந்து எடுத்துறாருங்க. 1 ரன் மட்டுமே. நல்லா ஆப்ஷனில் ட்ரை பண்ணாரு பவுலர். நல்லா சேவுங்க, நல்லா சேவ் பண்ண 1 ரன் கூட போக விடாம. டாட் பால். நல்ல யாருக்கு லென்த்தில் இருந்து எல்பிடபிள்யூ தான் கன்ஃபார்ம் கெட் அவுட் அந்த பால். நல்ல ஒரு பந்துச்சுங்க. 1 more டாட் பால் இந்த ஓவர். நல்ல அடிங்க ஸ்ட்ரைட்ல. ஃபீல்டர் அங்கே இருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போன காரணத்தால் 1 ரன் மட்டுமே. கடைசி பந்து நல்ல யாருக்கு லென்த்தில் திரும்ப விழுந்ததுங்க. நல்லா ஒரு எஜ்ஜி கணக்கு தான் போகுது. சான்ஸ் 1 ரன் மட்டுமே. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50, வெறும் 3 ரன்னுக்கு போட்டு போயிருக்காருங்க. இந்த கிரவுண்டில் 3 ரன்னுக்கு போகிறதுலாம்
ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அவர் அதை செஞ்சிருக்காரு. பூவரசன்ங்கிற பிராவோ. கடைசி ஓவர் பாஷா. சரியான காத்தடிக்குதுங்க. இருமே தானே லைட்டாக ட்ரிஸ்ஸில் கூட இருக்குது. போன ஓவரில் இளங்கனி அணிகிட்ட கமாண்ட் வந்தது, ஓவருக்கு 3 6 வேணும்னு. ஆனால் அவங்க 6ன்றதை 3 ரன்னு நினச்சி எடுத்துறாங்க போல இருக்குது. 3 ரன்னு. நல்ல ஷாட்டுங்க, நல்லா எடுத்துக்கிறாருங்க. ஸ்ட்ரைட்டில் 6 ரன்களுங்க. கடைசி ஓவரில் முதல் பந்து நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு இளங்கனி அணிக்கு. செகண்ட் பால் நல்ல டாஸ் எடுத்துக்காரு, பிக் பண்ணிக்காரு. ஆனால் டிஸ்டன்ஸ் இல்லை, டெஃபினட்டாக ஒரு ரன். அங்கே ஒரு சிறிய தடுமாற்றம் பேட்ஸ்மேன், அதனால் ஒரு ரன் தான் கிடச்சிருக்கு. நல்ல கம்பேக், பரவாயில்லைங்க. ஒரு ரன் கொடுத்தாலும் தப்பு இல்லைங்க. ஃபஸ்ட்டு பால் 6 கொடுத்தா அடுத்த பால் ஒரு ரன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். இந்த கிரவுண்டுக்கு சராசரியாக 5 ரன்னுக்குள்ளே மடக்கினாலும் நல்ல ஓவர் தாங்க. லைட்டாக ட்ரிஸ்ஸில் வர கொஞ்சம் அதிகமாகுது. நல்ல ஒரு இன்சைட் எட்ஜ் அவுட்டுங்க. கீப்பர் கேட்ச் என்ற முறையில் சுரேஷ் அவர்கள் வெளியேறுகிறார். வேறு மழை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, நல்லா அழகா இருக்கு பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாம்பட்டு வட்டம் இருக்க போந்தை நல்லா இருக்கு பாருங்க. கிரவுண்டு 4ஆம் மொழியில சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இளங்கனி அணிக்காக ரொசாரியோ. நல்ல ஷாட்டுங்க, ஆனா டாப் ஏஜ் போயிருக்கு. சான்ஸ் வெல் டேக்கனுங்க. கை மேலே கேட்ச் போயிருக்குங்க. எடுத்துறாருங்க, ஈஸியா எடுத்துறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பேக் டு பேக் விக்கெட் வீழ்ந்திருக்கு. இது ஹார்ட் விக்கெட்டை பதிவு செய்வாராம் பூவரசன் என்கிற பிராவோ. நல்லா யாருக்கு லென்த்தில் வீழ்ந்ததுங்க. ஆனால் லெக் பை இல்லாத காரணம் டாட் பால். 1 more டாட் பால் இந்த ஓவரில். ஃபர்ஸ்ட் பால் 6 கொடுத்தாருங்க. நல்ல கம்பேக். அதுலேருந்து அடுத்த பால் சிங்கிள், அடுத்த பால் அவுட், நெக்ஸ்ட் பாலும் அவுட். 5வது பந்து டாட் பால். முதல் பாதியின் கடைசி ஓவரின் கடைசி பந்து, டார்கெட் நிர்ணயிக்கிற பந்து. நல்ல ஷாட்டுங்க, பிக்கப் ஷாட் போல ஏறி எடுத்தாருங்க அவர். சான்ஸ் 6 ரன்களுங்க. நல்ல லாங் பிச்சில் விழுந்தது, ஏறி எடுத்தாருங்க. கடைசி பந்து 6. 63 ரன்களுங்க. 6 ஓவர் முடிவில் 64 ரன்கள் எடுத்தால் முடிகிற வெற்றி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இறங்கிட்டாங்க. 64 ரன்கள் தேவை. முதல் பந்து வைட். முடிவுற அணி வெற்றி பெற 64 ரன்கள் தேவை. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக், நான் ஸ்ட்ரைக்கில் ஐயனார். நல்ல ஸ்டார்ட், ஸ்ட்ரைட்லேயே போயிருக்கு, நேராக போயிருக்கு. 1 pitch 4. முதல் பந்து வைடு, அடுத்த பந்து 4 ரன்கள் கொடுத்துருக்காங்க இளங்கனி அணி. நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு முடிவுற அணிக்கு. போன மேட்ச் நல்லா 2 ஓவருக்கு 8 ரன்னுக்குள்ளே போட்டார். ஆனால் ஃபர்ஸ்ட் பாலுக்கு 5 ரன் கொடுத்தாரு இந்த மேட்ச்சுக்கு. நல்லா ட்ரிஸ்ஸில் வர இருக்கு, காற்றும் பயங்கரமாக அடிக்குதுங்க. 2வது வந்து நல்ல கம்பு உள்ள விழுந்ததுங்க. ஜஸ்ட் தாங்க, கொஞ்சோண்டு மிஸ் ஆயிடுச்சுங்க. நல்ல டாட் பால். நல்ல வைட் லென்த்ல விழுந்தது. வைடுங்க. அங்க ஒரு கீப்பர் இருந்து ஒரு மிஸ்ஃபீல், அதனால ஆனால் ரன்னும் ஓடலை. வைட் டாட் பால். அங்கே ஒயிட் செகண்ட் லைன் இருக்குது, அதனால் கொஞ்சம் டிசிஷன் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாங்க. அதனால் கன்ஃபியூஸ் ஆகுது. 1 more டாட் பாலுங்க. கண்டினியூஸாக 2 பால் டாட் பாலுங்க. ஒரு 4க்கு அப்புறம் கண்டினியூஸாக 2 பால் டாட் கொடுத்துருவாங்க. சரியான காத்தடிக்குதுங்க. மலை சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து லெக் சைடில் டச் பண்ணால் போதுங்க, எங்கேயோ போய் விழும். நல்ல சான்ஸ், நல்ல கேட்சுங்க சிறிலிட்டு. நல்ல ஒரு அவுட் சைட் எட்ஜா வந்து ஓடி நல்லா எடுத்துறாருங்க. ஒரு செலிப்ரேஷன். விமல் அவர் எவ்வளோ ரன் கொடுத்தாலுமே ஆனால் விக்கெட்டை கரெக்டாக எடுத்துறாங்க. மெயின் விக்கெட் யார் விக்கெட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு பந்து வச்சு விமல் அவரிடம் இருந்து. போன பால் நல்லா ஓடி பிடிச்சிருக்காரு சிறில் அவர்கள். நல்ல கேட்ச், நல்ல ஒரு ஏர்கல் லென்த்தில் எகெயின், அதுவும் டாட் பாலுங்க. ஒரு 4க்கு அப்புறம் நல்ல நேர்த்தியாக நல்ல எந்த இடத்துல குத்தினா டாட் பாலும் அந்த இடத்துக்கு போடுறாருங்க. பால் பேட்ஸ்மேன் ரீட் பண்ணி போடுறாருங்க. நல்ல ஒரு பந்து வச்சு ஃப்ரம் விமல்.
கடைசி பந்து முதல் ஓவரில் நல்லா அடிக்கப்பட்ட பந்து, சான்ஸ். அங்க ஒரு சிறிய தடை மட்டும் இருந்தும் ஒரு ரன் மட்டுமே. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7, ஒரு விக்கெட் இழப்புக்கு. நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருக்கு இளநீ, 2 பேத்துக்குமே நல்ல ஸ்டார்ட் என்று சொல்லலாம். எந்த பக்கம் மாறுறது கொஞ்சம் நேரத்தில் ட்ரிசில் வர இருக்கு லைட்டா. இந்த சைடு இருந்து பயங்கர காத்து அடிக்குதுங்க. இவர் தான் சிறில், பாலு தாங்க அவரை பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். பந்து அவரை தான் பிடிச்சது, இவர் போய் பாலை பிடிக்கல. ஆக மொத்தம் ஒரு விக்கெட் கிடைச்சிச்சு, அதுல சந்தோஷங்க அவருக்கு. நெக்ஸ்ட் பவுலர் சுரேஷ். நல்லா அடிப்பட்ட பந்துங்க லைட் சைடில், அந்த ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங், ஒரு ரன் மட்டுமே. ஐயனார் ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில், அவருக்கு ஃபர்ஸ்ட் பால் நல்ல வைல்டில் விழுந்ததுங்க. ஓ 4ங்க, வைட் அண்ட் 4, 5 ரன்களுக்கு. 1+4, 5 ரன் கிடச்சிருக்கு இந்த பாலுக்கு. அடிக்காம நான் 5 ரன்கள் எடுத்துக்காங்க முடிவு இருக்கு. நல்ல ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா 5 ரன் கிடச்சிருக்கு எனக்கு. ரீபால் இதுக்குதான் ஏன் பண்ணாரு பாலுக்கு போன பாலு. நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல கம்பேக், ரிவெஞ்ச் பாலுங்க. ஒரு வைட் போட்டு 4 ரன்கள் சேர்த்து கொடுத்தாலும் அடுத்து உள்ள ஏர்கர்ல சொறி இருக்காருங்க. போல்ட் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல பந்து வச்சு 1 மோர் போல்ட் எடுத்திருக்காருங்க. இந்த பால் வந்து எடுக்கிற காட்டி ஒரு ட்ரிசிலுக்கு அப்புறம் வந்தோம், அதுக்காட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா கவர் பண்ண முடியல, இருந்தாலும் 1 மோர் போல்ட்டுங்க. நல்ல ஒரு பந்து வச்சுங்க, நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். ஹார்ட் விக்கெட் வாய்ப்பை தவற விட்டாருங்க, கிடைக்கல ஹார்ட் விக்கெட்டு. இருந்தாலும் நல்ல பந்து வச்சு ஒரு ஒயிட்ல ஒரு 4 கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு 2 போல்ட் எடுத்துக்காருங்க. நல்ல ஒரு பந்து வச்சு ஃப்ரம் சுரேஷ். நல்ல மீண்டும் ஒரு ஏர்கர்ல விழுந்ததுங்க, சான்ஸ். ஒரு ரன் மட்டுமே. அந்த பாலையும் தடுக்கல, 1 மோர் போல்ட் எடுத்திருப்பாருங்க. நல்ல ஒரு கீப்பிங்க, நல்லா டைவ் அடிச்சு எடுத்துறாருங்க. இல்லைன்னா கண்டிப்பா பின்னாடி 4 ரன்கள் போயிருங்க. நல்ல சேவ், நல்ல சப்போர்ட் ஃப்ரம் ஃபீல்டர் ஃபார் டீமுக்கு. இது போயிருந்தா கொஞ்சம் ரிஸ்க் ஆயிருக்கும். நல்ல பவுலிங், நல்ல ஃபீல்டிங். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15, 3 விக்கெட் இழப்புக்கு. சேம் டார்கெட்டுங்க, அவங்களும் அதே தான் இருந்தாங்க. 2 ஓவருக்கு 15, 1 விக்கெட் இழப்புக்கு இருந்தாங்க. இவங்களும் 5. கேம் ஃபைனலாக யார்கிட்ட போகுதுன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஓவர் விமல், அவருக்கு இது 2வது ஓவர், டீமுக்கு 3வது ஓவர். நல்ல ஒரு பந்து வச்சு டாட் வைட். நல்ல ஆஃப் சைடில் அடிச்சுக்காருங்க, ஷாட்டுங்க, சான்ஸ். பால் போல, ஃபீல்டர் வந்து எடுத்துறாருங்க. 1 ரன் மட்டுமே. இந்த ஓவர் முடியல கண்டிப்பா கேம் எந்த பக்கம் சாயுதுன்னு தெரிஞ்சிருங்க. ரொம்ப குருஷியல் ஓவர், 3வது ஓவர் மேட்சுக்கு. 2வது பந்து நல்ல எய்ம்டு, சான்ஸ். ஒரு அவுட் சைடு வச்சு, ஆனால் அது கீப்பர் கைக்கு கேரி ஆகல. டாட் பால், டாஸ் பாலுங்க. பரவாயில்ல, ஃபீல்டர் கைக்கே போன காரணத்தால் 1 ரன் மட்டுங்க. டாஸ் எடுத்துருந்தாம போதுங்க. அவருக்கு 150 மீட்டர் அடிச்சிருக்காங்க, எடுத்திருந்தாலே போதும். 150 மீட்டர் போயிருக்கும். 1 ரன் மட்டுமே. நல்ல ஒரு பந்து வச்சுங்க, நல்ல லைன்ல போடுறாருங்க. டாட் பால். அவுட், அவுட் சைடு வச்சுங்க, விக்கெட். 1 மோர் விக்கெட்டை பதிவு செய்தாருங்க விமல் அவர்கள். 3வது ஓவரில் கடைசி பந்து வந்து
ஒன் மோர் கேட்சிங்க, வெல் டேக்கன் ஃப்ரம் கீப்பர். பேக் டு பேக் கீப்பர் கேட்சிங்க. நல்ல ஒரு பந்து பிச்சு, லைட்டாக கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிறதால எடுக்கிற பால்லாம் கீப்பர் தாங்க வருது. நல்ல ஒரு பந்து பிச்சு விமலா அவர்களிடமிருந்து. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19ங்க. 5 விக்கெட் இழப்புக்கு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூ பவுலர் பிரேம். நல்ல ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட்ல போயிருக்க சான்ஸ். வெல் டேக்கனுங்க, ஒன் ஹேண்ட்ல எடுத்திருக்காருங்க. நல்ல சப்போர்ட் ஃப்ரம் ஃபீல்டருங்க. கேட்ச் பேபி, அவர் சப்ஸ்டியூட் ஃபீல்டருங்க. அவர் நல்ல கேட்ச் எடுத்திருக்காருங்க. கண்டினியூஸாக 3 விக்கெட் போயிருக்குங்க. கேட்ச் அவுட் முறையில் மட்டும் 3 விக்கெட் போயிருக்கு. வெல் டேக்கன். இதெல்லாம் அதிர்ஷ்டம் தாங்க சொல்லலாம் இளங்கனி அணிக்கு. ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஹார்ட் ஒர்க் இல்லைங்க, டெஃபினட்டாக அதிர்ஷ்டம் தாங்க. லக்கி ப்ளஸ் ஹார்ட் ஒர்க். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மீண்டும் ஸ்ட்ரைட்ல எடுத்துக்காருங்க. ஹார்ட் ஒர்க் இப்போதாங்க தெரியுது, பேட்ஸ்மேன் வந்துருக்குங்க அந்த ஹார்ட் ஒர்க்கு. நல்ல ஷாட். வந்த முதல் பந்து 6 ரன் அடித்துறாரு. மீண்டும் அடிக்கப்பட்ட பந்து நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு தடுப்பாட்டம். ஃபீல்டர் நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 ரன், சாரி டாட். நல்ல ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காருங்க. சான்ஸ், 1 ரன் மட்டுமே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நேதாஜி, கேப்டன், அந்த அணியின் முடிநேர அணியின் கேப்டன் இவர். நல்ல உள்ள கிரீஸ் உள்ள இறக்குனாருங்க பால. டாட் பாலுங்க. 4வது ஓவர் கடைசி பந்து. நல்ல ஷாட்டுங்க, ஸ்லாட்ல இருந்ததுங்க. ஆனால் சான்ஸ், கேட்சுக்கு ட்ரை பண்றாங்க. 4 ரன்களுங்க. அங்கே ஒரு டிராப் கேட்ச், போன கேட்ச் 1 ரன்ல எடுத்தாரு. அது சொன்னமானதாலே தெரியல, இந்த வேலை கைக்கு வந்த கேட்ச் விட்டாருங்க பேபி. 4 ரன்கள். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 30. 6 விக்கெட் இழப்புக்கு. 12 பந்துகளுக்கு 34 ரன்கள் எடுத்தால் முடிகிற அணி வெற்றி. நெக்ஸ்ட் பவுலர் சேவியர். 12 பந்துகளுக்கு 34. நல்ல ஸ்ட்ரைட்ல நேரா அடிச்சிருக்காங்க. சான்ஸ், நல்ல ஃபீல்டிங். அங்க 1 ரன் மட்டுமே. கடைசி பந்தில் ஒரு கேட்ச் மிஸ் ஆகி 4 ரன்கள் கிடைச்சது நேதாஜி பேட்லேருந்து வந்த ஷாட்டுக்கு. இன்னும் 5 ஷாட் தேவைங்க, பெரிய ஷாட் தேவைங்க. கண்டிப்பாக இங்கே சாதாரணமாக அடிக்கிறாங்க. ஓவருக்கு 6 ஷாட்டே அடிக்கிறாங்க, 6. என்ன நடக்கும்? நல்ல டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு ஷாட் சான்ஸே மிஸ் பண்ணிட்டாருங்க நேதாஜி அவர். நல்ல ஷாட்டுங்க லெக் சைடில். சான்ஸ், ஃபீல்டர் கைக்கே போன காரணத்தால் 1 ரன். நல்ல அவுட் சைட் ஏஜ். 1 மோர் கீப்பர் கேட்ச். நல்ல கேட்ச் ஃப்ரம் பிரமிட்டன். 1 மோர் விக்கெட்டே இருந்தது. முடிவு அணி. நியூ பேட்ஸ்மேன். மீண்டும் ஒரு டாஸ், அவர் மிஸ் பண்ணார். ஆனால் இவரும் சான்ஸ், நல்லா படலைங்க பேட்லேருந்து. பேட்டில் வந்து பால் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க, அவர் அடிக்கலங்க பாலை. 1 ரன் மட்டுமே. 2 ரன் தாங்க கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு பந்து வச்சு டாட் பால். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. 1 ஓவருக்கு 6 பந்துகளுக்கு 31 ரன்கள் தேவை முடிவினர் அணி வெற்றி பெற. 6 பந்துகளுக்கு 31 ரன்கள் தேவை. நியூ பவுலர் டேனி. நல்ல ஸ்லாட்ல இருந்த பந்துங்க எடுத்துக்காருங்க. சான்ஸ், வெல் டேக்கனுங்க ஃப்ரம் சுரேஷ்ல இருந்து. விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் மோகன்தாஸ். வந்த முதல் பந்திலேயே டேனி ஒரு விக்கெட்டை பதிவு செய்துள்ளார். சான்ஸ், நல்ல டெலிவரி, டாட் பால். இளங்கனி கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க.
ரன் இன்னும் 31 தேவை 4 பந்துகளுக்கு. வாய்ப்பில்லை. இளைஞர் அணி பிரைஸ் என்ற போட்டிக்கு தகுதி பெற்றது. இருந்தாலும் கடைசி 4 பந்துகள் போட்டியாக வேண்டும். 1 more டாட் பால். இன்சைட் எட்ஜ், சாரி, கீப்பர் கேட்ச், அவுட். கடைசி ஓவரின் கடைசி 2 பந்து. இது வரைக்கும் போட்ட 4 பந்து மேலே டாட் பால். நல்ல டாப் ஏஜுங்க, ஹைட் போயிருக்குங்க. சான்ஸ், நோ ஒன் இஸ் தட். அந்த ஃபீல்டர் யாரும் இல்லாத காரணத்தால் ஒரு ரன் மட்டுமே. ஆட்டத்தின் கடைசி பந்து. ஆல்ரெடி எல்லாம் அணி கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிட்டாங்க. நல்ல ஸ்டார்ட், ஸ்ட்ரைட்டில் ஒரு ரன் டாட். இளைஞர் அணி வெற்றி பெற்றது. அடுத்த போட்டி பிரைஸ் அண்ட் மேட்ச்.